ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகாஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு. எல்லாமே பிளான்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக, நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாகவும் இருக்குது. நிறைய பிரான்ச்சஸும் இருக்குங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இப்போ தான் தண்ணி விட்டு முடிச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, க்ரீன் ஃபுல்லாக இருக்குது பார்க்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய ரோஸ் கலெக்ஷனோ ஒரு ஃப்ரூட் கலெக்ஷனோ நிறைய பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரூட் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும்போது தெரியும், ஒரு காயோடையும் ஒரு பூவோடு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன், ஒரு ரேரான கலெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸ்டாக்கு. என்னென்ன இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து புக் பண்ணிக்கலாம். அது எப்படி புக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் கேட்லாக் இருக்கும். கேட்லாக்ல ப்ரைஸு எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும். 1 பாக்ஸுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 வருங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களா 6 பிளான்ட் வாங்கிக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 6 பிளான்ட் வைக்கலாம். நீங்கள் 6 வாங்கினாயும் அவ்வளோதான் வரும். இல்லை 4 2 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மிராக்கிள் ஃப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாக நல்லா பெருசாகவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு பிளான்ட் கலெக்ஷனும் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. பாருங்களா, பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யா. இதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து எல்லோ ஸ்ட்ராபெரி, ஒன்று வந்து ரெட் ஸ்ட்ராபெரி. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் ஸ்ட்ராபெரி கோவாங்க. இது பார்த்திங்கன்னா எப்போங்க ஃப்ரூட்டிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களா ஃப்ரூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ பூ பிஞ்சு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா செடியிலே எடுத்துருச்சு. ஏன்னா கிராஃப்டட் பிளான்ட்ன்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூ பிஞ்சோடு இருக்குது. நீங்கள் வந்து மாடி மேலே வைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா வெயிலில் படுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த பழம் வந்து நல்லா பழக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வெயிலில் தாங்க வைக்கணும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஹைட் எப்படி இருக்குது, எத்தனை ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. ஒரு பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்குது. நல்லா சூப்பராகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எது ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் எது சூப்பராக இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்புவேன். இல்லை எனக்கு ஃப்ளவரோட காயோடு வேணும்னா உங்களுக்கு அதே பிளான்ட் வேணும்னா கூட நான் அதே எடுத்து வச்சு அனுப்புவேன். இது பார்த்திங்கன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு மினி சைஸ், இந்த மாதிரி சின்னதாக தான் பழுக்கும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஸ்ட்ராபெரி எப்படி புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்க. இது நல்லா அழகாக ரெட் கலரில் இருக்கும். பாருங்களா, லீஃபே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு திக்காக இருக்கும் லீஃபு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா கோவா அந்த கொய்யா பழம் தாங்க. கொய்யா வெரைட்டியில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டி பக்கம் இருக்குது. ஒரு வீடியோவில் ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் கலெக்ஷன் போகலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே ரெட் கலரில் ஒரு சாக்லேட் டைப் தெரியுதுங்களா, இது என்னங்க ஃப்ரூட்டு, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மிராக்கிள் ஃப்ரூட். இது பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சீடு இருக்கும், ஒரு கொட்டை மாதிரி இருக்குங்க. பழம் பார்த்திங்கன்னா நல்லா தித்துப்பாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புளிப்பாக இருக்கிறதோ ஒரு காரமாக இருக்கிறதோ சாப்பிட்டாலையும் உங்களுக்கு வந்து தித்துப்பாகவே இருக்கும். ஒரு மேஜிக் மாதிரின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மிராக்கிள் ஃப்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. பழம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய அங்கே ஒரே ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா நிறையா பூக்கும். ஒரு 50 பழம் 100 பழம் அந்த மாதிரி குட்டிஸாக பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும், நிறைய பழுக்கும். அங்கே பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூதாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட்டாக இருக்குது. நாங்கள் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3-4 வெரைட்டியில் இருக்குது. வெரைட்டியில் ஒரு ஹைட்டில் இருக்குது. சின்ன பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிளான்ட்லாம் பெரிய பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி ரேட் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் பிளான்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கலாங்க. பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது. இதை பறித்து எடுத்துகிட்டு போய் எங்கள் பொண்ணுக்கு தரப்போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு இப்போ உடனே பழம் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டில் பெரிய பிளான்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படா பழம் வரும்ன்ற வெயிட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், நம்ம அதை உள்ளே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் கொட்டை. இந்த மாதிரி எப்போ பழக்கும், எப்போ வந்து காய் வைக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்கவே வேண்டாம். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ வச்சுருக்குன்னும் போது உடனே பார்த்திங்கன்னா இது பழம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ரீபோர்ட் பண்ணி வச்சாங்கன்னா மட்டும் போதும். ஒரு ட்ரம்ஸ்லையும் அந்த மாதிரி ரீபோர்ட் பண்ணி வச்சாவே உங்களுக்கு வந்து பழங்க வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்கி வச்சு வெயிட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட் தான் கேட்குறீங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் தாங்க வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் மிராக்கிள் ஃப்ரூட்.
வாங்க அடுத்த ஃப்ரூட் கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா, ஸ்வீட் சாண்டலுங்க. இங்கே பாருங்கள், பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேர் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் பழம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்காங்க. நேரம் பார்த்திங்கன்னா நிறைய நானும் வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேரான வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடச்சிருக்கு. நாங்கள் போய் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கோசரம். நீங்கள் வந்து எங்கேயுமே தேட தேவையில்லை, இல்லை நேரடியாக நம்ம தருமபுரியில் கூட வந்து வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு கூட நாங்கள் பார்த்திங்கன்னா பார்சல் அனுப்புகிறோம். நீங்கள் வீட்டாண்ட அங்கேருந்து நீங்கள் கையில் ஃபோன் இருக்குது, அங்கேயே புக் பண்ணிங்கன்னா கூட நம்ம எம்எஸ்எஸ்ல அனுப்புகிறோம். நீங்கள் ஆஃபீஸில் போய் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கிடைக்காத ஒரு ரேரான வெரைட்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. பாருங்களேன், ஸ்வீட் சாண்டலை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 மந்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா புது பிளான்ட் தான் வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதன்றது ஒரு 8 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பழம் வந்துடும். பாருங்களேன், லீஃபையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்களேன், நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. பிளான்ட்டெல்லாம் குறைய சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிளான்ட் எப்படி இருக்குன்ட்டு. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பயப்படாத நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னங்க காயோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்வீட் லூபி. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன செடி ஒரு 2 அடி 8 வரைக்குமே தான் இருக்குங்க பிளான்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சின்னதுலேயே பார்த்திங்கன்னா காய் இருக்குது. எங்கள் பொண்ணு பாருங்கள் ஒரு பழம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா. ஆமாம், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிடு. பேச தெரியல, சொல்லிடு. நான் வாங்க மாட்டேன். இந்த பாருங்க, சின்ன குழந்தை எடுத்துகிட்டு போகிறது. அது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் நாகப்பழம் எப்படி இருக்குது தோற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பிளான்ட்டு. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காயோடே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பிளான்ட்டில் இத்தனி காய் இருக்குது அப்படின்னு அங்கே பாருங்கள். பிளான்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது எப்போ ஃப்ரூட்டிங் வரும் அப்படின்ற கொஷினே தேவையில்லை. இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்டோட தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த கிராஃப்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோடி பேக் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இது கீழே வரது வராது, இதுக்கு மேலே வரது மட்டும் தான் வரும். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க, ஒரு துளுப்பு வந்துருந்தா இதெல்லாம் உடச்சி விட்டுடுங்க. இதுக்கு மேலே இருந்து மட்டும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பழம் வர செடி, சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி பழம் சின்ன செடியிலே வேணும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெல்த்தியானது உரமாக ஒரு தொழு உரம் இல்லை அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணுமா அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஒரு பிளான்ட்டில் அது அவ்வளோ ஒரு சூப்பராகவே வரும், சரிங்களா. இது மாடி மேலே வைக்கிறோம், கண்டிப்பாக மாடி மேலே கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் பொண்ணு அந்த பழம் ஃபுல்லாக வாயில் போட்டுக்கலாம். பாருங்க, வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான்ட் போய் பார்க்கலாம். அடுத்தது என்னங்க பூவோடு இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூ சின்னதாக இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா. இது தாங்க கிளி நாவல். இந்த நாவல் செடி கண்டிப்பாக ஒரு கிளிங்களுக்கு ஒரு பேர்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்க பார்த்திங்கன்னா இது ஒரு ஷோக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். குட்டி 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 இந்த மணத்துக்கிளி பழம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி குட்டி 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 குட்டிஸாக நல்லா பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இந்த மாதிரி மணி மாதிரி வைக்கும். அழகாக இருக்கும். செடி ஃபுல்லாக ரப்பா பூ வச்சு ரப்பாக காய் வைக்கும்போது ஒரு அழகுக்கும் பார்த்திங்கன்னா என்னடா பழம் இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அட்ராக்டிவாக பார்க்குற மாதிரி இருக்குங்க. செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. புதுசாக கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா புது ஸ்டாக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட் வரைக்குமே ஃப்ளவரிங்கோடு இருக்குது. சூப்பராகவே இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம். அடுத்தது பார்க்குறது என்னென்னா ஸ்ட்ராபெரி கோவா எல்லோங்க. முன்ன பார்க்கும்போது ரெட் பார்த்திங்க, இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ. அது பிக்சர்லேயே பாருங்கள், மேலே பார்த்திங்கன்னா அதில் ரெட்டில் இருந்துச்சு, இது எல்லோவாக இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிளான்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது 4 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போயே ஃப்ரூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா காய் பிஞ்செல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாங்கி வச்சாவே போதும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. எடுத்து வச்சே காமிக்கிறேன். ஒருத்தரும் பார்த்திங்கன்னா பிக்சர் அனுப்புங்க அப்படின்றீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், தைரியமாக புக் பண்ணிங்க, சரிங்களா. எவ்வளோ ஒரு சூப்பராக இவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டை கண்டிப்பாக அங்கே பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் தான். சூப்பராகவே இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவே இருக்கும். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னங்க லீஃபே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க மல்பெரி. இங்கே பாருங்களா, நல்லா லென்த்தாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி, 2-3 வெரைட்டி இருக்குதுங்க. இது ஒரு வெரைட்டியில் இருக்குது பாருங்களா, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட் பிளான்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் தான். நல்லா சூப்பராகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி வேணும் அப்படின்றவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளான்ட் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஸ்டாக் வர மாதிரி தான், அதனால் முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்பெரி கிச்சன் லாகன்
இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக சூப்பராகவும் இருக்கும் பழம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்க்குறீங்கன்னா இதுதாங்க மில்க் ஃப்ரூட். நல்லா பார்த்திங்கன்னா பழம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா ஒரு பெருசாக இருக்கும். நல்லா இவ்வளோ சைஸில் இருக்குங்க. பிளான்ட் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு ஹைட்டாக ஒரு 1.5 அடி வரைக்குமே இருக்குது. பிளான்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. மில்க் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது சின்ன செடியில் இருக்குது. இதிலே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ளவரோடு வேணும், நம்மளுக்கு காயோடு வேணும், எனக்கு பெரிய பிளான்ட் தான் அங்கே வேணும், எடுத்ததையும் நம்மளுக்கு காய் வந்துடும், நம்ம வெயிட் பண்ணுறது வேண்டாம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணுற வேணான்றவங்களுக்கு இதிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய செடி இருக்குது. நடங்க போய் பார்க்கலாம். வேணுன்றவங்க அதையும் புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு சின்னது வேணும்னா சின்னது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்குது. வாங்க பெரிய பிளான்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க. இதில் பார்த்திங்கன்னா முன்ன பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டு, இது பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட்டுங்க. இப்போ பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பூவெல்லாம் எடுத்துருச்சுங்க பாருங்க. எல்லா செடியிலுமே பூ இருக்குது. இது பார்க்கும்போதே வீடியோவில் தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட்டு. ஒரு லீஃபை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேப்பில், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அழகாக இருக்குங்க. எனக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாகவே இருக்குது. இந்த மில்க் ஃப்ரூட் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்களா. சூப்பராக ஃபஸ்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. பிளான்ட்டு பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்கிறேன். ஒரு 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குங்க பிளான்ட்டு. எல்லாத்துலேயுமே பூ இருக்குது. ஒரே பிளான்ட் இல்லாத பூ இருக்குது. பாருங்களா. வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் ரம்பூட்டான் எப்போங்க வரும், ஸ்டாக் காலி ஆயிடுச்சின்னு சொன்னீங்க, திருப்பும் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்களா. கண்டிப்பாக ஒரு 7-8 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வெயிலும் நிழலும் படுற மாதிரி பிளேஸில் தான் வைக்கணும். நாங்களே பார்த்திங்கன்னா உங்கள் பாருங்களா மரத்துக்கடியில் தான் வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி தான் வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற நல்லா சூப்பராகவே இருக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஒரு பிளான்ட் உங்களுக்கு எடுத்து வச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே கிராஃப்டிங் தாங்க. கிராஃப்டிங் பிளான்ட் தான். ஒரு மரம் மாதிரி வந்திருக்கு, ஒரு மினி மரம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம மரத்துலேயே வளர்த்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட் வாங்கி வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ரெட் சப்போட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சப்போட்டா, ஒரு டென்னிஸ் பால் சப்போட்டா இந்த மாதிரி தானே பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் வெரைட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ரெட் சப்போட்டாங்க பாருங்களா. பழம் அவ்வளோ ஒரு ரெட் கலரில் இருக்கும். பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு 3 அடி 8 வரைக்கும் மாரி. எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா அது எதோ சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சு பார்த்துனுங்கிறா. அது பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது, டேகு சரிங்களா. பிளான்ட் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்டிங் பிளான்ட் தான். நல்லா பார்த்திங்கன்னா இது ஒரு 10 பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. லீஃபும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்னதாக இருக்குங்க. சூப்பராகவே இருக்குது. ரெட் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரூட் கலெக்ஷனாக ஒரு ரோஸ் கலெக்ஷனாக வீடியோ போடுறேன், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.